Hello everyone, எப்படி இருக்கிறீங்க? So welcome to வித்யாலட்சுமி யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ரெண்டு பார்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்க்ரோட்டம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸ். ஸோ முக்கியமாக 2-3 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஸோ அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், அதில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் அக்சசரி டக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வந்து கிளாண்ட்ஸ், என்னென்ன கிளாண்ட்ஸ், விச் ஆர் த கிளாண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபைனலாக எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நம்புகிறேன். 1 by 1 நம்ம நினச்சலாம், இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், இப்போ செமினிஃபரஸ் டியூபியூல், அதுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா செர்டோலை செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. செர்டோலை செல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நர்ஸ் செல்ஸ். சரியா? செர்டோலை செல்ஸ்க்கு இன்னொரு பேர் நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் செல்ஸ் ப்ரொவைடிங் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ். சரிங்களா? டெவலப் ஆகக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸை வந்து இது சப்ளை பண்ணுறதுனால அதுக்கு என்ன பேர்? நர்ஸ் செல்ஸ் அப்படின்ட்டு பேர். ஸோ இந்த செல்ஸோடைய நேச்சர் எப்படி இருக்குது, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு உள்ளே இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே நேரத்தில் அது எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட் அண்ட் பிரமிடல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நல்ல நீளமாக இருக்கும், பிரமிட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு. நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கவனிங்க, பிக்சரை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ பிக்சரில் ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னது, செர்டோலை செல். இது ஒரு செர்டோலை செல், செர்டோலை செல். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து செர்டோலை செல். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, எலாங்கேட்டடாக இருக்குது, அதே மாதிரி பிரமிடல் இன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி செர்டோலை செல்ஸ்க்கு இன்னொரு பேர் நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் செல்ஸ் செக்ரீட் இன்ஹிபின் ஹார்மோன். சரியா? ஸோ திஸ் இன்ஹிபின் ஹார்மோன் மெயின்லி இன்வால்வ் இன் நெகட்டிவ் feedback control of sperm production. சரி, என்ன, what do you mean by negative feedback control of sperm production அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கும் இந்த இன்ஹிபின் ஹார்மோனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ஸோ we can discuss with the help of a flow chart. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு flow chart. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த கான்செப்டை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட் யூ மீன் பை நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். சரி, இங்கே ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று வந்து என்னென்னா, ஸோ டெஸ்டோஸ்டிரான், வென் த டெஸ்டோஸ்டிரான் லெவல் இஸ் வெரி ஹை இன் த பிளட். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹைப்போதலமஸ், நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஹைப்போதலமஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹைப்போதலமஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹைப்போதலமஸ் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிட்யூட்டரி கிளாண்டை வந்து மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம். பட் திஸ் மாஸ்டர் கிளாண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஹைப்போதலமஸ். சரி, அப்போ வென் த டெஸ்டோஸ்டிரான் லெவல் இஸ் வெரி ஹை, த ஹைப்போதலமஸ் இஸ் நாட் ரிலீசிங் த ஹார்மோன் கால் கோனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர்? கோனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். சரிங்களா? ஹைப்போதலமஸ் வந்து என்ன செய்யாது, கோனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணாது. அப்போ இஃப் இட் இஸ் நாட் ரிலீஸ்ட், த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆல்சோ நாட் ரிலீசிங் த எல்ஹெச் அண்ட் த எஃப்எஸ்ஹெச். எல்ஹெச்னா லியூட்டினைசிங் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். புரிஞ்சுங்களா? அப்போ டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அதிகமாகும் போது ஹைப்போதலமஸ் என்ன பண்ணாது, கோனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணாது. அதே நேரத்தில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டும் என்ன செய்யாது, எல்ஹெச்சையும் எஃப்எஸ்ஹெச்சையும் என்ன செய்யாது, ரிலீஸ் பண்ணாது. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செர்டோலை செல்ஸ், அது எப்போ வந்து இந்த இன்ஹிபின் அப்படிங்கிற
ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அல்லது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு செர்டோலி செல்ஸ் வந்து, ஸோ இங்கே செர்டோலி செல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும், இன்ஹிபினை வந்து ரிலீஸ் பண்ணும். When the sperm production is more, the Sertoli cells release the hormone called inhibin. So, as soon as the inhibin hormone is released into the blood, automatically the hypothalamus stops its secretion of gonadotropin releasing hormone. Result, the anterior pituitary gland also not releasing the LH and the FSH. சரியா? இப்போ LH FSH செக்ரீஷன் வந்து கம்மியாகும்போது, ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இந்த லைடிக் செல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுவும் என்ன செய்யும், டெஸ்டோஸ்டிரானை ரிலீஸ் பண்ணும். இப்போ ரெண்டும் இன்ஹிபினும் டெஸ்டோஸ்டிரானும் என்ன செய்யும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்போதலமஸ் அந்த கொனோட்டோட்ரோஃபினை வந்து ரிலீஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். அதேமாதிரி ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த FSH LH செக்ரீஷனும் அது என்ன செஞ்சிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த செர்டோலி செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்போம். வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் செர்டோலி செல்ஸ்? ஆன்சர் வந்து நர்வ் செல்ஸ், ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அதே மாதிரி செர்டோலி செல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க. 1 மார்க்கில் இன்ஹிபின் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேம். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இட் கண்ட்ரோல்ஸ் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் அல்லது 2 மார்க்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைடிக் செல்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான செல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செர்டோலி செல்ஸ்னால் என்ன, அது எங்கே இருக்குது, அது என்ன ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ். ஸோ இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் லைடிக் செல்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து லைடிக் செல்ஸ். சரி, ஸோ வேர் இட் இஸ் ஃபவுண்ட், எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபியூல். சரியா? ஸோ தீஸ் செல்ஸ் ஆர் எம்பெடட் இன் த சாஃப்ட் டிஷ்யூஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் விச் ஆர் சரௌண்டிங் த செமினிஃபரஸ் டியூபியூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிக்சர் மூலமாக நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் வந்து என்னது, லைடிக் செல்ஸ். இது வந்து செமினிஃபரஸ் டியூபியூலோடைய கிராஸ் செக்ஷன். ஸோ அதுக்கு வெளியே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, அதில் எம்பெடட் ஆகிருக்கிறது தான் என்னது, லைடிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லைடிக் செல், இதெல்லாம் லைடிக் செல்ஸ். சரியா? அப்போ லைடிக் செல்ஸ் ஆல்சோ செக்ரேட்டிங் த ஹார்மோன் கால் ஆண்ட்ரோஜன் அல்லது டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லுவோம். So what is the function of androgen or testosterone? So this hormone only initiating the spermatogenesis process. So what do you mean by spermatogenesis? Formation of sperms. அதான் நம்ம என்ன சொல்றோம், spermatogenesis அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும், இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி அது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எது அப்படிங்கிறதும் தெரியணும், ஆண்ட்ரோஜன் அல்லது டெஸ்டோஸ்டிரான். So which is involved in spermatogenesis process. சரியா? அடுத்து என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ immunologically competent cells also present in the Leydig cells அப்படின்னு, along with Leydig cells அப்படின்னு சொல்லலாம். சரி, immunologically competent cellsனு எதெல்லாம் சொல்கிறோம்? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ். சரியா? லிம்போசைட்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட் WBC செல்ஸ் தான் என்ன சொல்கிறோம், லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மேக்ரோபேஜஸ். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோபேஜஸ், அப்புறம் மாஸ்ட் செல்ஸ். மேக்ரோபேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் தான் மேக்ரோபேஜஸ். மாஸ்ட் செல்ஸுங்கிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது அலர்ஜிக் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது தான் இந்த மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இம்யூனாலஜிக்கலி காம்பிடென்ட் செல்ஸ்னு சொல்லும்போது இந்த லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ், அப்புறம் மாஸ்ட் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் செல்ஸ் ஆல்சோ present
along with the Leydig cells அப்படின்னு சொல்லலாம். ரைட். அப்போ செல் நேரத்தில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செல்ஸ் Leydig cells, Sertoli cells ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? ரைட். இப்போ ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டெஸ்டிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்? டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about the accessory duct. சரியா? So some of the accessory ducts are closely associated with male reproductive system. சரிங்களா? ஸோ என்னென்ன duct வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட அசோசியேட்டடாக இருக்குது? நிறைய இருக்குது, பட் மேஜராக இருக்கிறது மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஹைலைட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் is about the red testis. So red testisனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அது எங்கே இருக்குங்கிறத நம்மளுக்கு என்ன செய்யணும்? தெரியும். சரி. ஸோ ஆல்ரெடி we discussed that each testis consists of many lobules, isn't it? Okay, each lobule contains 2 to 4 highly coiled seminiferous tubule. சரிங்களா? ஓகே. இப்போ ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டியூபியூல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிக்சரில் கூட தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து லோபியூல். ஸோ இது ஒரு லோபியூல். ஸோ இது ஒரு லோபியூல். சரியா? ஸோ இந்த லோபியூல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? இங்கே ஒரு டக்ட் வந்து அரைஸ் ஆகும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து வரக்கூடியது தான் ரெட் டெஸ்டிஸ். இந்த பிக்சரில் நம்ம சும்மா பார்த்துக்கலாம். எப்படின்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய டக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். அப்புறம் 1 by 1 நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ரெட் டெஸ்டிஸ். ஸோ அப்புறம் வாசா எஃப்ரென்ஷியா. ஸோ இதுதான் வந்து வாசா எஃப்ரென்ஷியா அப்படின்னு சொல்கிறது. வாசா எஃப்ரென்ஷியா. Okay, so next one epididymis. So epididymis, then vas deferens. This is vas deferens. Vas deferens. Right. சரி. ஸோ இந்த பிக்சரில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன மேஜர் டக்ட்ஸ், which are the major ducts associated with male reproductive system அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஸோ ஒவ்வொரு டக்ட்டு எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ரெட் டெஸ்டிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போது நிறைய லோபியூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லோபியூலுக்கும் உள்ளே என்ன இருக்குது? செமினிஃபரஸ் டியூபியூல் இருக்குது. அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ல இருந்து வரக்கூடிய அந்த டியூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டியூப்லெஸ் ரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே. ஸோ இதுதான் லோபியூல். ஸோ இதான் வந்து லோபியூல்னு சொன்னோம். இந்த லோபியூல்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய இந்த பகுதி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டியூப்லெஸ் ரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் டியூப்லெஸ் ரெக்டஸ் leads to red testis. நிறைய டியூப்லெஸ் ரெக்டஸ் வந்து கனெக்ட் ஆகி ஓகே ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்யுது? ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ரெட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ஐடியா புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து லோபியூல். அந்த லோபியூலுக்குள்ள செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது. அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த டியூபை தான் டியூப்லெஸ் ரெக்டஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய டியூப்லெஸ் ரெக்டஸ் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது? ரெட் டெஸ்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இப்போ ரெட் டெஸ்டிஸ் இஸ் ஃபவுண்ட் அட் தி போஸ்டீரியர் சைட் ஆஃப் த டெஸ்டிஸ். சரிங்களா? இது எங்கே இருக்குது? நம்மளுக்கு அந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இந்த ரெட் டெஸ்டிஸ் வந்து இருக்குது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எபிடிடைமிஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ எபிடிடைமிஸ்க்கு இப்போ நல்லா கவனிச்சுக்காங்க. எபிடிடைமிஸ்னா எது? இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். பிக்சரில் தெரியும். இதுதான் வந்து எபிடிடைமிஸ். இந்த பாடி ஆஃப் எபிடிடைமிஸ்னு கொடுத்துருக்காங்களா? இதுதான் எபிடிடைமிஸ்ன்னு சொல்கிறது. ரைட். இப்போ எபிடிடைமிஸ்க்கும்
ரெட் டெஸ்டிஸ். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா வாசா எஃபரன்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வாசா எஃபரன்ஷியா ஒன்லி conducts the sperms from the red testis to the epididymis. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ அந்த டியூபிள் வந்து உங்களுக்கு நேம் வந்து கரெக்டாக தெரியணும். ஃபஸ்ட்டு லோபியூல், அதுக்கப்புறம் டியூப்லெஸ் ரெக்டஸ், ஸோ அதுக்கப்புறம் ரெட் டெஸ்டிஸ், அதுக்கப்புறம் வாசா எஃபரன்ஷியா, அடுத்து வந்து எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எபிடிடைமிஸ் இஸ் த ஏரியா வேர் the sperms can be stored for 12 to 24 hours அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதேமாதிரி அக்வயர் த ஸ்பெர்ம்ஸ் அக்வயர் இன்க்ரீஸ்ட் மொட்டிலிட்டி அண்ட் ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்களும் எதில் நடக்குது? எபிடிடைமிஸில் நடக்குது. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து டெம்பரரியாக என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் என்ன நடக்குது, நம்மளுக்கு ஃபிசியாலஜிக்கல் மெச்சுரேஷன் நடக்குது. அதேமாதிரி இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த மொட்டிலிட்டி தன்மையை என்ன செஞ்சுக்கிடுது, இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுது. அந்த ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் என்ன செஞ்சுக்கிடுது, அது அக்வயர் பண்ணிக்கிடுது. சரிங்களா? ஸோ எபிடிடைமிஸ் கூட கேட்பாங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடிடைமிஸ் அப்படிங்கிறது வந்து 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் வந்து ஸோ இட் இஸ் த ஏரியா வேர் the sperms can be stored temporarily. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். ரைட். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் இப்போ எபிடிடைமிஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டக்ட் என்னென்ன டக்ட்ஸ், ஸோ அது எப்படி போகுது, எங்கே வந்து முடியுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அதேமாதிரி நம்மளுக்கு டயக்ராமும் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸிலி we can understand it. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ எபிடிடைமிஸ், ஸோ இதுதான் வந்து எபிடிடைமிஸ். எபிடிடைமிஸ் லீட்ஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். சரிங்களா? எபிடிடைமிஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய இந்த டியூபுல் தான் என்ன சொல்கிறோம், டியூபுக்கு பேர் தான் என்ன பேர், வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு, ஸோ இப்படியே போகுது, கடைசியாக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா duct of seminiferous seminal vesicle. சரிங்களா? ஸோ செமினல் வெசிக்கிள்ங்கிறது ஒரு கிளாண்ட். சரிங்களா? ஸோ அந்த கிளாண்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய டக்டை தான் நம்ம செமினல் டக்ட்னு சொல்லுவோம். அந்த செமினல் டக்ட் கூட சேர்ந்து எதை அரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எஜாக்குலேட்டரி டக்ட். ஸோ இது வந்து எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லலாம். எஜாக்குலேட்டரி டக்ட். ரைட்? புரிஞ்சுங்களா? அப்போ எபிடிடைமிஸ் லீட்ஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ திஸ் வாஸ் டெஃபரன்ஸ் ஜாயின் டு த duct of seminal vesicle and form the ejaculatory duct. சரியா? இப்போ ejaculatory duct பார்த்தீங்கன்னா it arises from the urinary bladder. ஸோ இங்கிருந்து என்ன செய்யுது, அரைஸ் ஆகுது. சரியா? and this ejaculatory duct passes through the prostate gland. ஸோ இங்கே ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுதான் prostate gland சொல்லுவோம். ஸோ அதை என்ன செய்யுது, அது வழியாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எஜாக்குலேட்டரி ட்ராக்ட் லீட்ஸ் டு யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவோம், யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னு பேர். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? அப்போ எஜாக்குலேட்டரி ட்ராக்ட்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த டியூபை நம்ம என்ன சொல்கிறோம், யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட் அப்படின்னா ஸோ இட் கண்டக்ட்ஸ் போத் செமினல் ஃப்ளூயிட் ஆஸ் வெல் அஸ் அண்ட் த யூரின் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையுமே என்ன செய்யும், அது பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் த காமன் பேசேஜ் ஃபார் போத் செமினல் ஃப்ளூயிட் அண்ட் த யூரின். சரியா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ யூரின் அண்ட் த செமினல் ஃப்ளூயிட் cannot pass through the same tract at same time. சரியா? ஒரே நேரத்தில் ரெண்டுமே என்ன செய்ய முடியாது, பாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் அதனுடைய அமைப்புகள் இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் அதனுடைய ரூட். எபிடிடைமிஸ் லீட்ஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். திஸ் வாஸ் டெஃபரன்ஸ் ஜாயின் டு த duct of seminal vesicle and form the ejaculatory tract. Ejaculatory tract passes through the prostate gland and finally opens into the urethra. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ யூரித்ரா
அப்படின்னு மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே எதை பற்றினது அப்படின்னா accessory duct. ஸோ which are the major accessory ducts associated with male reproductive system. சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ which are the major accessory glands associated with male reproductive system. So we are going to discuss only about 3 glands. ஒன்று வந்து என்னதுன்னா first one is about seminal vesicle. ரெண்டாவது bulbourethral gland or Cowper's gland. So last one is about prostate gland அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த gland வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் என்ன செய்யலாம், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், we can discuss one by one. சரியா? ஸோ இங்கே பிக்சர் கவனிங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து seminal vesicle. ஸோ there is a pair of seminal vesicle. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சரியா? ஒரு ஜோடி seminal vesicle இருக்குது. அப்புறம் prostate gland, அதுக்கு கீழே prostate gland. இது வந்து பேர்டு கிடையாது, ஒன்றே ஒன்று தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா bulbourethral gland. ஸோ இதுதான் வந்து bulbourethral gland. இந்த இது ஸோ இது வந்து என்னது, பேர்டாக தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது, அதனுடைய செக்ரீஷன்ஸ் என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா நம்மளுக்கு செமினல் வெசிக்கிள். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் செமினல் வெசிக்கிள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இந்த செமினல் கிளாண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து செமினல் கிளாண்ட். ஸோ இது வந்து செமினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது. ரைட். ஸோ செமினல் கிளாண்ட் அல்லது செமினல் வெசிக்கிள்ஸ் செக்ரீட் த ஃப்ளூயிட். ஸோ தட் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் அஸ் செமினல் பிளாஸ்மா. அதுக்கு பேர் என்ன பேர், செமினல் பிளாஸ்மான்னு பேர். இந்த செமினல் பிளாஸ்மா கவர்ஸ் நியர்லி 60 to 70% ஆஃப் த டோட்டல் செமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் இந்த seminal plasma contains mainly the fructose sugar, ascorbic acid, prostaglandin and a coagulating enzyme called vesicles which enhances sperm motility அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த இது வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. வெசிகுலேஸ் அது எங்கே இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து இந்த வெசிகுலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறத வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யும், மாற்றும். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செமன் அதை வந்து என்ன செய்யும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், இந்த ஸ்பெர்ம் கேன் ஈஸிலி ட்ராவல்ஸ் இன்சைட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் என்ன பண்ணுது, இந்த வெசிகுலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பண்ணுது. புரிஞ்சுங்களா? அப்போ செமினல் பிளாஸ்மாங்கிறது செமினல் வெசிக்கிள்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் தான் செமினல் பிளாஸ்மா. சரியா? ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாண்ட் என்னது அப்படின்னா அடுத்த கிளாண்ட் வந்து நம்மளுக்கு பல்போயூரித்ரல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பல்போயூரித்ரல் கிளாண்ட் எங்கே இருக்குது, இப்போ பிக்சரில் நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர்லையும் பார்த்தோம், இங்கேயும் என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் பல்போயூரித்ரல் கிளாண்ட். ஸோ பல்போயூரித்ரல் கிளாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ பல்போயூரித்ரல் கிளாண்ட் இங்கே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பல்போயூரித்ரல் கிளாண்ட். சரியா? ஸோ நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த ப்ராஸ்டேட் கிளாண்ட். இதுதான் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ இது ப்ராஸ்டேட் கிளாண்ட், அதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது, பல்போயூரித்ரல் கிளாண்ட். ஸோ பல்போயூரித்ரல் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், கவுப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனுடைய செக்ரீஷன் எதுக்கு யூஸ் ஆகும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கிளாண்ட்ஸ் செக்ரீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் ஆஃப் த பீனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீனிஸை வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக இது என்ன செய்யுது, பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் ஜஸ்ட் பிலோ த ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ இட்ஸ் செக்ரீஷன் ஹெல்ப்ஸ் in the lubrication of the penis. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் எங்கே இருக்குது,
ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு prostate gland. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் prostate மார்க் பண்ணியிருக்கிறோம் prostate gland. ஸோ இது நம்மளுக்கு வந்து it is located just below the urinary bladder. இதுதான் urinary bladder. ஸோ urinary bladderக்கு கீழே இருக்கிறது என்னது prostate gland. prostate gland வந்து சிங்கிளாக தான் இருக்கும் இல்லையா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது it secretes highly acidic fluid. So this fluid contains citrate and several enzymes and prostate specific antigens. இந்த prostate specific antigens வச்சு தான் என்ன செய்வாங்க prostate cancer வந்து இருக்குதா இல்லையாங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க சரியா. இப்போ 10 நானோகிராம் per ml அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னது ஒரு 50% பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் prostate cancer சரியா. அப்போ இந்த prostate specific antigen லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த prostate கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ மினிமம் வந்து 0.4 அது அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போக 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 என்னது நம்மளுக்கு இந்த prostate கேன்சருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் சரிங்களா. சரி ரைட். இதுதான் வந்து prostate gland. அடுத்து வந்து என்னன்னா சரி ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் கிளாண்ட்ஸ் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது அதனுடைய செக்ரீஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க செமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட். ஸோ வாட் யூ மீன் பை செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இதில் 2 விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் கவனிக்கணும். இந்த செமினல் பிளாஸ்மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செமினல் பிளாஸ்மானா என்ன செமினல் பிளாஸ்மா அண்ட் ஸ்பெர்ம்ஸ். இப்போ சிம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் கண்டைன்ஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் செமினல் பிளாஸ்மா சரியா. செமினல் பிளாஸ்மானா ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த 3 கிளாண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா என்னென்ன கிளாண்ட்ஸ் இப்போ வந்து செமினல் வெசிகிள்ஸ் இருக்குது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, பல்போயூரித்ரல் கிளாண்ட். ஸோ இதனுடைய செக்ரீஷன்ஸ் மொத்த செக்ரீஷன் அதை என்ன சொல்கிறோம் செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் இது 2ம் சேர்ந்ததை தான் என்ன சொல்கிறோம் செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செமினல் ஃப்ளூயிடுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இட் ஆக்ட் அஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் மீடியம். டிரான்ஸ்போர்ட் மீடியம்னா என்ன? ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ட்ராவல் the sperms inside the female reproductive tract சரியா. sperms வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு இந்த fluid வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. this fluid only supplying the nutrients to the sperm சரியா. sperm வந்து ஆக்டிவாக லைவ் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் கெமிக்கல்ஸ். தட் கெமிக்கல்ஸ் only protect and activate the sperms and also facilitate their மூவ்மெண்ட் சரியா. அது மூவ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் என்ன செய்யுது இந்த கெமிக்கல்ஸ் அந்த செமினல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் என்ன செய்யுது நம்மளுக்கு பண்ணுது சரிங்களா ரைட். ஸோ கடைசியாக வந்து the external genitalia is also called penis. So it is the copulatory organ அப்படின்னு சொல்கிறோம். So what is the use of penis அப்படின்னா it helps in the insemination. What do you mean by insemination அப்படின்னா என்ன? Deposition of male gametes in the female reproductive tract அப்படின்னு சொல்லலாம் சரியா. So this penis is covered by foreskin or prepuce அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சரி ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன மேஜர் அக்சசரி டக்ட்ஸ் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னோம் ரெட்டெஸ்டிஸ், எப்டிடைமிஸ், வாஸ் டெஃபரன், எஜாகுலேட்டரி டக்ட். ஸோ அந்த மாதிரியான நிறைய டக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கிளாண்ட்ஸ் 3 மேஜர் கிளாண்ட்ஸ். ஒன்று வந்து செமினல் வெசிக்கிள், பல்போயூரித்ரல் கிளாண்ட் அண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அதுனா என்ன அது எங்கே இருக்குது அதனுடைய செக்ரீஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ கடைசியாக வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அதுதான் பீனிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்னென்ன அதனுடைய முக்கியமான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் கிளாண்ட்ஸ் அப்புறம் டக்ட் ஸோ எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமிட்டோஜெனிசிஸ். அதுலேயும் முக்கியமாக வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அதே மாதிரி அந்த ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயிலில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள்.
உங்களுக்கு கண்டிப்பாக என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.